அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருப்பாளா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருக்கீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்தா சூப்பராக ஒரு லவ் சாங் இப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்து மாதிரி உங்கள் பிக் வந்து ஆட் பண்ணி சொல்லிட்டு முடிச்சால் டீட்டெயில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆட் பண்ண பார்த்தா ஆப் அப்ளிகேஷன் ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் இருக்கும். உங்கள் ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பர்சன்ட் பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் பர்சன் பண்ணி நான் வந்து மேக் பண்ணி அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி புக் ஆப்ஷன் ஷேர் பர்சனையும் ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ஃபாண்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணோன்னே வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே ஒரு ஆடியோ கான்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் சம் லிரிக்ஸ் லேயர்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் ஆட் பண்ணி நான் வந்து கண்டினியூஸாக இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிகிட்ருப்பேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து நான் சொல்கிற ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வந்து பிக் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு எடிட் பண்ணுறதுனால இந்த க்ரீன் கலர் பர்சன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபோர்ஸ்ட் ஃபைரேஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணி இப்போ எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு இருக்கிற ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே 3 செலக்ட் பண்ணி ஃபிஃப்த் ஃபில் கம்பெனி ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணி அவுட்டில் வந்து பிளாக் வந்து ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே இருக்கிற செட்டிங் ஒரு லேயர் பண்ண பட்டன் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பேஜ் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணால் கீழே சேவ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணுங்கள் உங்கள் கேலரியில். இதே மாதிரி பிக்கு நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்தா ஒரு 4-5 பிக்கு வந்து நீங்கள் வந்து மல்டி பிக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் பிக்கு வந்து டிஃப்ரெண்ட் பிக்கை நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பார்த்தா பிங்க் கலராக சம் லேயர்ஸ்லாம் இருக்கும். இந்த லேயர்லாம் நீங்கள் வந்து இப்போ நான் கிராப் பண்ண பிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ண உடனே ரிசல்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கிடச்சிரும். சிம்பிளாக இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் வந்து போங்க. இங்கே பார்த்தா ஸ்டார் ஐக்கன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து சூஸ் பண்ணுங்கள். மேலே ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஏரா செலக்ட் பண்ணிட்டு ஐக்கன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக் வந்து இது மாதிரி வந்து சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகணும் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இருக்கிற எல்லா பிங்க் கலரில் இருக்கும்போது நீங்கள் வந்து இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. சிம்பிள் தான். இமேஜ் லேயர் கிளிக் பண்ண போகிறீங்க. கலர் அண்ட் ஃபில் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. சேம் இந்த ஸ்டார் ஐக்கன் வந்து கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிட்டு பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணால் சிம்பிளாக இந்த பிக் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். இது மாதிரி லாஸ்ட் ஆட் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண சேம் இந்த ஏரா பத்தில் ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு டபுள் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செலக்டாக லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சேம் அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணி காப்பி 10 லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ 10 லேயர் காப்பி பண்ணியாச்சு. பேக் வந்துட்டு இப்போ வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் லெட்டர் சேம் அதே லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 10 லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பிக் வந்து ஆட் பண்ணி இந்த லேயரில் வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப் ஃபஸ்ட்டு இருக்கிற குரூப் ஆப் செலக்ட் பண்ணி குரூப் வந்து போட்டிங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனுவாங்க. கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் வந்து ஸ்டார்டிங் இருக்கும். அந்த டெம்ப்ளேட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு சிம்பிளாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு அன்குரூப் வந்து கிளிக் பண்ணுங்கள். சிம்பிளாக அன்குரூப் வந்து ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட்ல வந்து பார்த்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் சிம்பிளாக மேலே இருக்கிற செட்டிங் போது கிராஃப் பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.